வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவல்நத்தம் யோனின்ற இடத்துலேருந்து உள்ளே வரோம். யாருக்குரிய 2 கிலோமீட்டர் பக்கம் உள்ளே வந்தால் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை மேலே யாருக்குரிய 30 கத்திட்டைகள் பக்கமாக இருக்குது. இந்த கத்திட்டைகள் பார்த்தீங்கன்னா செம்மைப்படுத்தப்பட்ட கத்திட்டைகளை விட கொஞ்சம் பழசு. ஏன்னா இது அந்த அளவுக்கு கற்களை செம்மைப்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு கற்களை கொண்டு அந்த மூடுகளில் தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது இது வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவணப்படுத்தப்படாத ஒரு இடம். உங்களுக்காக இன்றைக்கி ஆவணப்படுத்தி தரோம். ஏறக்குறைய இந்த பெருங்கற்கால கத்திட்டைகள் 2500க்கு கொஞ்சம் பின்னாடி போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2500 காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு செம்மைப்படுத்தப்பட்ட கத்திட்டைகள் இருக்குது. ஆனால் இது அதுக்கு ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கலாம்னு நாங்கள் கருதுகிறோம். நன்றி. இப்போ மற்ற கத்திட்டைகளையும் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல் சின்ன கல் தான். வழக்கமாக சின்னக்கூத்தூர் பக்கம் இருக்கிறது கொஞ்சம் மேம்பட்டது. 4 கல்லை மட்டும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. சில இடத்துல 2 கல். இதை பார்த்தீங்கன்னா இந்த கல்லை ஏறக்குறைய கிழக்கு பக்கம் மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதிகளை எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. அதே போல தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கல் செம்மைப்படுத்தப்படாத கல். 4 பக்கம் கல். அந்த கல்லும் ஓரளவுக்கு செம்மைப்படுத்தப்படாத கல் தான். எப்படி தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள்.
சன்னசந்திரம் பஞ்சாயத்து, இது ஊராட்சி. இது இந்த 12 ஊர் இதுக்கு சேர்ந்து இந்த காடு இருக்குது. அவள்நாட்டு கோயில் இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது எல்லாமே சன்னசந்திரம். சன்னசந்திரம் அங்கே ஸ்கூல், அதுதான் எங்களுக்கு மெயின் ஹெட்டு. அந்த ஊர் தான் அங்கே ஆஃபீஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஊரும் 13 ஊர். வராசந்திரம், ஆனந்தபுரம், ஆவுகாம்பள்ளி, இருப்பசந்திரம், பந்தலூர், பேட்டாப்பனூர், முல்லையனூர், சன்னசந்திரம் இல்லை அதுவும் இல்லை. ஆவல்நாட்டம், ஊடுகள் போடு, பெங்களூரங்கோட்டை, இத்தனை ஊரும் சன்னசந்திரம் பஞ்சாயத்து. இப்போ அந்த காடும் அதே மாதிரி பஞ்சாயத்து காடு. இது ஃபாரஸ்ட் சேர்ந்து. இந்த பாறை மட்டும் இல்லை, இந்த காடு மட்டும் ஃபாரஸ்ட். அதெல்லாம் பஞ்சாயத்து அப்படி இருக்குது. இது வண்ணாம்பாறை. ஆமாம், இது வண்ணாம்பாறை. இது அந்த கல் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது பாண்டூரார் வாழ்ந்தது, கல் வச்சுக்கிறாங்க அந்த காலத்தில். அது உள்ளே வாழ்ந்துப்பாங்களா அவங்க? அவங்களுக்கு வீடு அதுதானே. ஓகே. காட்டில் அப்போல்லாம் மண் சேவரெல்லாம் நிற்காதுங்க இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் நிறமான்னு சொன்ன தானே மண் சேவர் வச்சு வாழ்ந்தாங்க நம்ம அப்பனாக்கு தாத்தாக்கு. ஆமாம். இப்போ எங்கள் தாத்தா கூட மிலிட்ரி தான். எத்தனை வருஷம் இருக்குது? எத்தனை வருஷம்னா நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என்ன இந்த காடு இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசு ஆகுது நம்மளுக்கு. பிறந்த டேட் நமக்கெல்லாம் படிக்கலாம். மிலிட்ரிக்கு போயிருந்தார். அப்போ 5 ரூபாய் சம்பளம் வாங்கினார். அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ அந்த இதில் எங்கள் அப்பா பிறந்தார். அதுக்கு நாங்கள் அப்பா இருந்தார், நாங்கள் பிறந்தாங்க. நாங்கள்லாம் பார்க்கல. அவங்க காலத்தில் பார்த்தாங்களோ இல்லை அதுக்கு முன்னே யார் பார்த்தாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பெரியவங்க அது அப்படியே சொன்னின்னு பாண்டூரார் வச்சு கல்லுன்னு சொல்லுவார். எங்கள் அப்பா தாத்தா மாதிரி இருக்காங்க. ஓகே. பாண்டூரார் ஜாலியாக ஏதோ சுற்றி பார்க்குவாங்க. அவங்கள போய் நாம் எதுக்கு பேசி காட்டுறதுன்ட்டு நம்ம சைலண்டாக இருக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இது மாதிரின்னு சொன்னால் நான் அங்கேயே பேசி காட்டியிருப்போம். சரி.